கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி வரவேற்கிற இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாமெல்லாம் விலையேறப்பட்டவங்க. கர்த்தர் நம்மை கொண்டு வந்து இந்த கூடுகையில் பங்கேற்கும்படி இயேசுநாதர் அனுக்கிரகம் செஞ்சிருக்கிறார். ஆவியானவர் துணை செய்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சூப்பர். இந்த நாளிலும் கூட மோசேயும் முட்செடியில் கர்த்தரும் அப்படிங்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இதுக்கு மைய காரியம், மைய சாராம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிந்தனையில் நமக்கு ஒரு போராட்டம், நமக்கு ஒரு யுத்தம் நடக்குது. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, ஆவியோடு என்ன செய்யுது, யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் எங்கே நடக்குதுன்னா நம்ம சிந்தையில் நடக்குது. சிந்தையில் ஒரு பெரிய யுத்தமே நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதை குறித்து நிறைய காரியங்களை, சிந்தையை குறித்து நிறைய ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறார் வேதத்தில். அப்போ சொன்னார் பவுல் சொல்லும்போது, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களுக்கு என்ன செய்யணும், இருக்கணும் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே யாத்திராகம புத்தகத்தை நமக்கு தெரிந்த வேத பகுதி பல கோணங்களில் நாம் தியானிச்சிருந்தாலும், இன்றைக்கி ஒரு வேறு வித்தியாசமான கோணத்தில் கர்த்தர் இந்த வேத பகுதியை தியானிக்கும்படிக்கு நமக்கு உதவி செய்வார். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். மோசே எகிப்திலிருந்து ஓடி 40 வருஷம் இருந்து அங்கிருந்து ஓடி வருகிறார். ஓடி வந்து மீதியான் தேசத்தில் இருக்கிறார். அங்கே என்ன செய்கிறாரு, எத்ரோ அப்படிங்கிற மீதியான் தேச ஆசாரியனை இருக்கிற எத்ரோவை, ரகுவேல் என்று சொல்லப்படுகிற அவரிடத்துல தங்கி இருந்து அவருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு அவருடைய மகளை என்ன செய்கிறார், திருமணம் முடித்து கொண்டு அங்கே இருக்கிறார். அங்கே 40 வருடம் முடியுது. வாழ்க்கை இப்படியே போய் 40 வருடம் முடிகிறது. அந்த 40 வருடம் முடிய போகிற அந்த காலத்தில் 40வது வருடம் நினச்சிங்க, 40வது வருடம் முடிவிக்க போகிற மீதியான் தேசம் வந்து 40வது வருடம் முடிய போகுது. எகிப்தில் 40 வருஷம் முடிந்ததுன்னு அங்கேருந்து ஓடி மீதியான் தேசத்துக்கு வர்றாரு. மீதியான் தேசத்தில் 40வது வருஷம் முடிய போகிறது. 40 + 40 80வது வயதில் இந்த காரியம் நடக்குது. அங்கே எப்பயும் போல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு என்ன செய்கிறார், போகிறார். மாமனாருடைய ஆடை மேய்ச்சிட்டு போகும்போது ஓரேப்புங்கிற தேவ பர்வதம் மட்டும் என்ன செய்கிறார், அதாவது சீனாய் மலை என்று சொல்லப்படுகிற அந்த பர்வதம் வரைக்கும் வந்து ஆடுகளை ஓட்டிட்டு வர்றாரு. பாருங்க, வரும்பொழுது முட்செடி என்ன செய்யுதுன்னா ஒரு தரிசனத்தை அங்கே பார்க்குறாரு. முட்செடி எரியிற மாதிரி இருக்குது. ஒரு சில சொன்னாங்க முள்ளெல்லாம் கிடையாது, ஒரு செடி மட்டும்தான் அப்படின்னு வேத ஆராய்ச்சி செய்கிறாங்க. ஒரு செடி, ஒரு கொஞ்சம் உயரமான செடி, எதனா மாதுளை செடி பார்த்தீங்கன்னா அது செடி தான், ஆனால் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட உயரம் பெருசாக வளர்ந்து வரும். அது மாதிரி இது ஒரு செடின்னு சொல்கிறாங்க. அந்த செடி பற்றி எரிகிற மாதிரி இருக்குது, தீப்பிடிச்சி எரியுது. தூரத்துலேருந்து பார்த்தா தீப்பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குது. ஆனால் உள்ள செடி பார்த்தீங்கன்னா வேகலை, அக்னி மட்டும் ஃபுல்லாக எரியுது, அந்த செடி வேகாமல் இருக்குது. இப்படி ஒரு அற்புத காட்சி, அதிசய காட்சியை பார்க்க போகிறேன்னு சொல்லி என்ன செய்கிறார், அவர்கிட்ட போய் என்ன செய்கிறார் பார்க்குறாரு. இங்கே மோசேயும் முச்செடியிலிருந்து கர்த்தருடைய தூதனானவர் கர்த்தர் அவரிடத்துல என்ன செய்கிறார், அங்க பேசுகிறார். இந்த சம்பவம் தான் 3வது அதிகாரம் முழுவதும் 4வது அதிகாரம் வரைக்கும் ஏறக்குறைய என்ன செய்கிறது, அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமாம். 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் எல்லாம் முச்செடியில இருந்து கர்த்தர் பேசுறாரு. இங்க மோசே எதிர்த்தாப்படி நின்று பேசியிருக்கிற இந்த 2 அதிகாரமும் அங்க நடக்கிற சம்பவங்கள் அங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அது அதிசய காட்சியை பார்க்க போகும்போது, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம், அதனால் உன் பாதரட்சி கழட்டி போடணும். கழட்டி போட்டுட்டு அவர் என்ன செய்ய நிற்கிறாரு. கர்த்தர் அங்கே பேசுகிறார். அறிமுகம் அவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறாருன்னா, தன் 6வது வசனத்தில், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், உன் பிதாக்களுடைய தேவனாய் நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபல் உங்க பிதாக்கள், அந்த பிதாக்களுடைய தேவன் நான் தன்னை என்ன செய்கிறாரு, அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்துன்னு தன் முகத்தை என்ன செஞ்சுக்கிட்டான், மூடி கொண்டிருக்கிறான் பயந்து கொண்டு.
ஏன்னு சொன்னால் யாக்கோபுக்கு அப்புறம் யோசேப்பு காலங்களுக்கு அப்புறம் பல வருடங்கள் பல காலங்கள் கடந்து உருண்டு ஓடிடுச்சு. எங்கு பார்த்தாலும் விக்கிரக ஆராதனைகளையே பார்த்து கொண்டிருக்கிறாங்க எகிப்தில். எதை தொட்டாலும் எங்கே பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை விக்கிர வழிபாடாகத்தான் இருக்குது. இப்போ சொல்லப்போனால் முற்பிதாக்கள் தேவனவே மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஒன்று, தேவனுக்கு பேர் கர்த்தர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்சடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார். ஈசாக்கின் பயபக்திக்குரிய தெய்வம்னு யாக்கோபு சொன்னார். அப்படி பயபக்திக்குரிய தெய்வம், சர்வ வல்லமையுள்ள தெய்வம் அப்படிங்கிற அந்த நாமத்துல எல்லாம் அவர்களுக்கு வெளிப்பட்டதான். யெகோவா ஈரே அப்படின்னா கர்த்தருடைய பர்வதத்தில் என்ன செய்யப்படும், பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈராய் வெளிப்பட்டார், எல்சடாயாய் வெளிப்பட்டார். அவர் பயபக்திக்குரிய தெய்வமாய் என்ன செய்யப்பட்டார், வெளிப்பட்டார். அந்த நாமங்கள் எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனா இப்ப என்ன தெரியுது, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபும் முற்பிதாக்கள் ஒரு தெய்வத்தை என்ன செஞ்சாங்க, வணங்கினாங்க. அவங்க தான் உண்மையான தெய்வம் மட்டும் தெரியுது. அதனால பேர் எப்படி வச்சுட்டாங்க, முற்பிதாக்களின் தேவன்னே பேர் வச்சு கும்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே எகிப்தில் எண்ணி முடியாத தெய்வங்களை பார்க்கறதுனால பேர் தெரியல. அதனால என்ன செய்யறாங்க, முற்பிதாக்களின் தெய்வம், ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தெய்வம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க. எப்படி முறையிடுறாங்க, இப்படித்தான் முறையிட்டு இருப்பாங்க பாருங்க. 2வது அதிகாரம் அவங்க முறையிடுறாங்க. ஏன்னா எகிப்தியர் என்ன செய்யறாங்க, ரொம்ப அவர்களை துன்புறுத்தி அவர்கள் அடிமைத்தனத்தில் ரொம்ப இது பண்றதுனால அவங்க முறையிடுறாங்கன்னா அவங்க விண்ணப்பம் பண்றாங்க, வேண்டுகிறாங்க. கர்த்தர் அதை என்ன செய்கிறார், கண்ணோக்கி பார்க்கிறார். 23 சொல்லும்போது, அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார். தம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அப்போ இவங்க முற்பிதாக்களின் பேரை சொல்லி சொல்லி முற்பிதாக்களின் தெய்வமே எங்களை விடுதலையாக்கும், எங்களை காப்பாற்றும், எங்களை துன்பப்படுத்துறாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. ஆனா நேரடியா தேவனுக்கு இவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லாது இருந்தது. அதனால அறிமுகப்படுத்த எப்படி சொல்றாருங்க, முற்பிதாக்களின் தேவன் பேரை சொல்லி மோசைக்கு தன்னை அறிமுகமாக்குகிறார். அந்த அளவு மறந்த நிலைமைகளில் என்ன செய்யறாங்க, அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது கர்த்தர், நான் இறங்கி வந்தேன், அவங்க கூக்குரலை கேட்டேன், அவங்க பெருமிச்சை கேட்டேன். இது மோசைக்கு தெரியாது. இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்கிறான், கர்த்தர் மோசைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா 3வது அதிகாரம் 9வது, இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் எகிப்தை விட்டு வந்தே 40 வருஷம் ஆகி போச்சுங்க, திரும்பி அங்க போகல. ஏன்னு சொன்னா 4வது அதிகாரம் 19வது வசனத்துல பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசையை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணினை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள். அந்த பார்வோன் மட்டும் இறந்து போகல, அவனை சேர்ந்தவங்க, அவனை கொல்ல நினைச்சவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்களாம், இறந்து போயிட்டாங்க. அப்போ மோசைக்கு என்ன, 40 வருடம் ஆனாலும் நான் போன என்ன செஞ்சிருவாங்க, இன்னொருத்தர் எவனாச்சும் ஒருத்தர் இருப்பான், அவன் சொல்லிட்டு போயிருப்பான், அந்த பார்வனுக்கு அப்புறம் அடுத்து வந்திருப்பான். எப்படியோ ஒரு கூட்டம் நம்மளை கொல்றதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு 40 வருஷம் அந்த நினைப்பு அவரை விட்டு போகலை பாருங்க. எல்லாம் மறந்துச்சு, பழக்க வழக்கம் மறந்துருக்கு, எல்லாம் மாறின போதும், எல்லாம் மறந்த போதும் இது மட்டும் அவருக்கு என்ன செய்ய விடலை, மறக்கல. அதனால கர்த்தர் சொல்றாரு, எல்லாரும் செத்து போயிட்டான், நீ இப்போ எகிப்துக்கு தைரியமா போ அப்படின்னு அங்கே சொல்லி அனுப்பி வைக்கிறத பார்க்க முடியும். இந்த வேத பகுதியில் என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா, மோசே முச்செடிக்கு முன்பதாக நின்று கர்த்தர்கிட்ட கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 7 கேள்வி கேட்கிறான். எத்தனை கேள்வியை மோசே தேவ மனிதர் கேட்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சொல்றாரு, ஒரு காரியத்தை சொல்றாரு, எதிரான காரியத்தை சொல்றாரு, இல்லை ஒரு கேள்வி போல கேட்கிறான்னு கூட சொல்லலாம். 11வது வசனத்துல முதல்ல கேட்கிறாரு, மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரும் நான் எம்மாத்திரம் என்று சொல்றான். நீ என்ன செய், போ, உன்னை எகிப்துக்கு அனுப்புறேன், பார்வோனிடத்தில் அனுப்புறேன், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வான்னு சொன்னா முதல் கேள்வி நான் எம்மாத்திரம், அப்படி ஒரு கேள்வி வைக்கிறான்னு வச்சுங்களேன். நீ போன்னு சொன்னா அவர் என்ன சொன்ன, நான் எம்மாத்திரம், நான் எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு காரியத்தை முன் வைக்கிறார். 2வது பார்த்தீங்கன்னா 13வது வசனத்துல சொல்லும் பொழுது,
உம்முடைய நாமம் என்ன? கர்த்தர் உங்ககிட்ட பேசினார், பிதாக்களுடைய தேவன் பேசினாருன்னு சொன்னீங்களே, அவர் தான் என்னை அனுப்பினாருன்னு சொன்னீங்களே, அவருடைய நாமம் என்ன என்று என்கிட்ட கேட்டா நான் அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்? ஃபர்ஸ்ட் நான் ஏமாத்துறோம் அப்படிங்கிறார். நீ போ அப்படி அடையாளத்தை ஒரு சொன்ன உடனே ரெண்டாவது கேட்குற, அப்படியே நான் போனாலும் உங்கள் நாமம் உங்கள் பேர் என்னன்னு கேட்பாங்களே, இப்போ நான் என்ன சொல்ல அப்படின்னு கேட்டால் அவர் அதுக்கு பதில் சொல்லுகிறார். நாமத்தையும் என்ன செய்கிறார்? அங்கே வெளிப்படுத்தி பேசுகிறார். இது ரெண்டாவது காரியம். மூணாவது ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார் பாருங்க. 4வது வசனம், 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அப்பொழுது மோசே அவர்கள் என்ன நம்ப மாட்டாங்க அப்படின்னு 3வது காரியத்தை சொல்றாரு. முதல்ல நான் ஏமாத்துறோம் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது உம்முடைய நாமத்தை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறாரு. 3வது என்ன சொல்ல, அவர்கள் என்னை நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறது. அடுத்து 4வது காரியம் என்ன சொல்றாருன்னா, என் வாக்குக்கு நான் சொன்னா என் பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு காரியத்தை முன்வைக்கிறார். அடுத்தது இன்னொரு காரியம் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் உனக்கு தரிசனம் ஆகலை, ஆண்டவர் உனக்கு தரிசனமே ஆகலை, நீயே ஒரு கதை விடுற, நீயே ஒன்று என்ன செய்கிற சொல்லி உன்னை பெரிய ஆளாக்க பார்க்குற அப்படி தரிசனமாகலை. அந்த 1வது வசனத்திலே பாருங்க, அவர்கள் என்ன நம்பலைன்னு சொன்னார், என் வாக்குக்கு செவி கொடுக்கவும் மாட்டாங்க, அது மட்டும் இல்லை கர்த்தர் உனக்கு தரிசனமே ஆகலைன்னு சொல்லுவாங்கன்னு இந்த 3 காரியத்தை முன்னாடி ஒரு 2 காரியம் 5 காரியத்தை முன்வைக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அதே அதிகாரம் 4:10 கர்த்தர் உனக்கு, ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். பேசும்போதே உங்களுக்கு தெரியலையா? இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்னு இதுவரை கூட உங்களுக்கு புரியலையா? நான் தக்கி பேசிட்டு நடக்கிறேனே, இதுமா உங்களுக்கு புரியலை? நான் போய் நீங்கள் சொன்னதை போய் சொன்னா எத்தனை மணி நேரம் ஆகும்? நான் திக்கி சொல்ல முடியும். அவன் என்ன செஞ்சிருவான், இவருக்கு வேறு வேலையே இல்லை அப்போ நான் போட்டு கிளம்பி என்ன செஞ்சிருவான், போயிடுவாங்க. நல்ல சரளமாக பேசுகிற வாக்கு சாதுரியம் உள்ளவங்களை கொண்டு வந்து இந்த ஊழியத்தில் இந்த பொறுப்புள்ள ஸ்தானத்தில் வச்சா தான் அப்படி ஞானமாக பேசி அறிவாக பேசி அப்படி மயக்கிற மாதிரி பேசி புத்தியாக பேசி அப்படியே இது பண்ண முடியும். நமக்கு அந்தளவு விவரமாக பேச தெரியல, அந்தளவு வாக்கு சாதுரியம் இல்லை, அப்படிப்பட்ட கேள்வி ஞானமெல்லாம் இல்லை, இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு 6வது ஒரு காரியத்தை வைக்கிற. அப்படி 7வது ஒரு காரியம் இதெல்லாம் பேசிட்டு 13வது வசனத்தில் அதற்கு மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும். ஆண்டவரே நீர் அனுப்புறதுக்கு சித்தமாக இருக்கிறீங்க, அதில் யாராச்சும் அனுப்புங்க, என்னையே அனுப்பாதுங்க. தெரியாமல் ஆடு மேய்ச்சிட்டு வந்துட்டேன், குறுக்கா அப்படி வந்துட்டேன், எப்படியோ என்னடா இது ஒரு அற்புத காட்சியாக இருக்குதே அப்படி திடீர்னு எதிர்பாராமல் வந்து வேடிக்கை பார்த்தேன், என்னையை பிடிச்சிக்கிட்டீங்க, ஏதோ யதார்த்தமாக ஆக்சிடெண்ட்டாக நடந்துச்சுன்னு மோசை நினச்சிட்டு சொல்கிறார் கர்த்தர்கிட்டயே. நீங்கள் அனுப்ப சித்தமாக இருக்கிற, அதாவது அவர் அனுப்புறதுக்கு சித்தமாக இருக்கிறாராம், யாரையோ வச்சுக்கிட்டு இருக்கிறார் மனசுக்குள்ளே. திடீர்னு இவர் குறுக்க பூந்துட்ட மாதிரியும், சரிப்பா நீயே போயிரு அப்படின்னு கர்த்தர் சொன்ன மாதிரி யார் கேட்டுட்ருக்கிறா? மோசி சொல்கிறார், கர்த்தர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் வேற யாரோ பிளான் பண்ணி வச்சுருக்கிறீங்க, நான் என்ன செஞ்சிட்டேன், குறுக்க வந்த மாதிரி வந்துட்டேன், ஆனால் அனுப்ப சித்தமாக இருக்கிறவங்களை நீங்கள் என்ன செய்ய, யாரையாவது அனுப்புங்க, ஆனால் என்னைய மட்டும் என்ன செய்யாதீங்க, அனுப்பாதீங்கன்னு 7 காரியங்களை கர்த்தரிடத்துல எதிரான கருத்தாக வைக்கிறார். இதை ஒரு கேள்வியாக கூட அவர் வைக்கலாம். இந்த 7 காரியத்துக்கும் இந்த 7 கேள்விக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார், பதில் சொன்னார். ஒரு மனுஷன் கேள்வி கேட்டு கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, பதில் சொல்லி கொண்டிருந்தார். 7 பதில். முதல் கேள்விக்கு நான் ஏமாத்துறோம். 11வது வசனத்தில் பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்துட்டு வரவும் நான் ஏமாத்துறோம். இதே 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நான் யார் தெரியுமா, எகிப்தில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அப்பெல்லாம் என்னை சொல்லாமல், அப்பெல்லாம் அழைத்து கொண்டு வாங்க அப்பொழுதெல்லாம் சொல்லாமல், இப்பொழுது போய் ஆடு மேய்ச்சி 40 வருஷம் சகல கலைகளிலும் கற்று தேர்ந்து எல்லாத்திலும் திறமை உள்ளவன நான் இருந்த போதல்ல, இப்போ எல்லாமே மறந்து எல்லாமே வெறுத்து
ஒரு சாதாரண ஒரு மெய்ப்பனை போல சுற்றி கொண்டு அலைகிறேன். இப்போ போய் என்னை போய் ஒரு நாட்டையே ஒரு தேசத்தையே கூட்டிட்டு வான்னு சொல்கிறீங்க. ஒரு மனுஷனை 30 லட்சம் ஜனங்க, ஒரு பெரிய தேசத்தில் உள்ள ஜனங்களை, ஒரு தேச ஜனங்களை கூப்பிட்டு வாங்கன்றீங்க. அது சும்மா இருந்து கூப்பிட்டாலே வரமாட்டாங்க. இதில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு கீழே அடிமையாக இருக்கிறவங்கள என்ன செய்யும் விடுவிச்சு பார்வன்ட்டு பேசி கூப்பிட்டு வான்னு சொல்கிறீங்க. நான் எம்மாத்திரன்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், இல்லைப்பா நீ போவே, நீ இதெல்லாம் செய்வே, இப்படியெல்லாம் பண்ணுவே, அப்புறம் விடுவிச்சுட்டு வரேன்னு சொல்லலை. அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன சொன்ன தெரியுமா? அதற்கு அவர், நான் உன்னோட நான் என்ன செய்வேன், 30 லட்சம் ஜனங்களை கூட்டு வர்றதுக்கும் பார்வன்ட்ட பேசுறதுக்கும் அடிமைத்தனத்தின் விடுதலையாக்கு கொண்டு வர்ற வரை நான் என்ன செய்வேன், கூட உன்னோட இருப்பேன். ரெண்டாவது, நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நிச்சயமா அழைச்சிட்டு வருவேன். வந்ததோடு கூட நிற்க மாட்டேன். நீங்கள் இந்த மலையில தேவனுக்கு என்ன செய்வீங்க, எனக்கு அப்போ நீ புரிஞ்சுக்கோ, நான் உன்னை அனுப்புனேன் அப்படிங்கிறதுக்கு இது அடையாளம். சேலஞ்சாவே சொல்றார். நீ இப்ப இங்க இருக்கிற பத்தியா, இதே இடத்துக்கு ஒரு திரள் கூட்டத்தை, லட்ச ஜனங்களை, ஒரு தேசத்தையே நீ திரட்டி என்ன செய்வ, அழைத்து கொண்டு வருவாய். பெரிய சாம்ராஜ்யத்தின் கையில இது பெரிய சத்துருவின் கோட்டையா இருக்குது. என் குடும்பத்துக்குள்ள சத்துருவின் கோட்டை போல பிசாசு போராடுகிறான். என் வம்சத்துக்குள்ள, ஆமா எங்கள் குளத்துக்குள்ள, ஆமா எங்க ஊருல, எங்கள் எல்லைகளில நாங்க வசிக்கிற பட்டணம் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கோட்டையை போல இருக்கும். அது பெரிய அடிமைத்தனத்துக்குள்ள இருக்குது. ஒரு மகா பெரிய சாம்ராஜ்யமாகி எகிப்துக்குள்ள இருந்து ஒரு சாதாரண இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையை கொண்டு வருது சாதாரண காரியம் கிடையாது. அவ்வளவு பெரிய சிம்ம சொப்பனமாய் விளங்கி கொண்டிருக்கிற இந்த இடத்துல இருந்து எப்படி அவ்வளவு பெரிய காரியங்களை என்னால் செய்ய முடியும்? நான் ஏமாற்றுறோம். என் அதிகாரம், என் அறிவு, என் ஞானம், எனக்கு வச்சிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஏமாற்றுறோம் அப்படின்னு இன்னைக்கு நாம கேள்வி கேட்கிறோம். ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்து ஒரு பெரிய விசன தரிசனத்தை நம்ம மேல வச்சு இன்னைக்கு அழைக்கிறார். முச்செடி நடுவில் இருந்து மோசையை அழைத்து அதே கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இங்க இருந்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரு. ஒரு பெரிய தரிசனம், லட்ச ஜனங்களை அழைச்சு என்னிடமாய் திருப்பி என் திட்டத்தை நிறைவேற்றி அந்த 30 லட்சம் ஜனங்களும் என்னை ஆராதிக்கும்படிக்கு நான் உன்னை அழைக்கிறேன் அப்படின்னா நாம சொல்ல காரியம், நான் ஏமாற்றிடும். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் கர்த்தர் 40 வருடம் பொறுமையோடு காத்திருந்து, எகிப்தில பொறுமையோடு இருந்து, அவன் மோசே இருக்கும்போது இருந்தார். மறுபடியும் ஒரு 40 வருடம் பொறுமையோடு காத்திருந்து இந்த நாளுக்காக வெயிட் பண்ணி மோசே அங்கே இழுத்து கொண்டு வர வச்சார். அவர் தானா கால் போன போக்கில் வரல. கர்த்தர் ஆடுகளையும் அங்கங்க அப்படி பரம்பி செதறி அந்த ஏரியாவுக்கு வர வச்சு, அதன் பின்னாடியே இவர் ஓட்டி கொண்டு பின்னாடியே வர வச்சு அங்க வந்து நிப்பாட்டி வச்சார். மோசே தானாய் வரல, கர்த்தரே திட்டமிட்டு அழைத்து கொண்டு வந்தார். ஆனா நிறைய நேரத்துல நாம நினைக்கிற மோசையை போல நீங்க அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் அனுப்பிருங்க, தெரியாம ஊடால வந்து விழுந்துட்டேன் நாம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவருடைய திட்டமும் அழைப்பும் அபிஷேகமும் தரிசனம் வெளிப்பாடு வாக்குத்தத்தம் எதுவுமே இல்லை. அப்படி யதார்த்தமா வர்ற போக்க வந்து ஏதோ இந்த முச்செடி இந்த வெளிச்சத்தை அக்னியை பார்த்து வந்து ஏதோ திடீர்னு வந்து யதார்த்தமா வந்து நின்றுட்டேன், குறுக்க வந்துட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு நான் தகுதி இல்லை, நான் ஏமாத்திரம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் அழைக்கார். மோசை அழைத்தது போல நீ சிறையிருப்பில் இருக்கிற லட்சக்கணக்கான இந்த தேசத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மூட பழக்கத்திலிருந்து, பாரம்பரியத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்படிக்கு கர்த்தர் முச்சடியில இறங்கி பேசின கர்த்தர், கர்த்தருடைய தூதனானவன். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. இன்னும் நீ தேவனுடைய சந்நிதியில் நின்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்லாரு, நீ விடுவிக்கும் இரட்சகன், இரட்சகரின் அபிஷேகம் உனக்குள்ள கத்தர் வச்சிருக்கிறார். சிறையிருப்ப திருப்புகிற அபிஷேகத்தை உனக்குள்ள வச்சிருக்கிறார். நீ வா அப்படி கத்தர் அழைக்கிறார். அதுக்கு திரள் கூட்டத்தோட ஒரு நாள் நீ கத்தரை ஆராதிப்ப, இதுவே உனக்கு அடையாளமாய் இருக்கும். இந்த பரிசுத்த ஸ்தானத்துல கர்த்தருடைய சந்நிதியில
100 அல்ல, 500 அல்ல, 1000 அல்ல, 10000 அல்ல, லட்சோ லட்சம் ஜனங்களோடு கூட நீ என்னை தொழுது கொள்ளுவாய், இதுவே உனக்கு அடையாளமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி அழைக்கிறார். அல்லேலூயா. இப்ப சொல்லி அழைச்சிட்டாரு. அப்புறம் 2வது கேள்வி கேட்கிற, அப்படி எல்லாரும் கேட்பாங்களே, கர்த்தர் அழைச்சார்னா அவர் நாமம் என்ன, அவருடைய என்ன நாமத்தில் உங்களை அழைச்சாரு என்ன அப்படின்னு என்ன சொல்றாரு? சர்வ வல்லமையுள்ள தேவனாய் என்ன செய்தார்? ஆபிரகாம் அழைச்சார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியும், தாயின் மார்பை உடையவர், தாயை போல தேற்றுகிற ஆறுதல் தருகிற தேவனா நான் வெளிப்பட்டேன் என்று சொல்லுவார். இங்கிட்டு வந்த தன் தகப்பனுடைய தேவன், வாக்குத்தத்தத்தின் தேவன் என்னை நடத்தினார் என்று ஈசாக்கு சொல்லுகிறார். இங்க வந்தா பயபக்திக்குரிய தெய்வம் என்னை நடத்துகிறார் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம வாக்கு தந்த தெய்வம், எனக்கு தரிசனமான தெய்வம் என்னை நடத்துகிறார் என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்தில் வெளிப்பட்டார். இப்போ கர்த்தர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயோடு சொல்லி, இருக்கிறேன் என்பவர் உங்களிடத்துக்கு என்னை அனுப்பி வைத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் நேற்றும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கூட இருந்தார், யோசேப்போடு கூட எகிப்திலையும் இருந்தார், இப்போ என்னோடு கூட என்ன செய்யறாரு? இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போ கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, நான் கர்த்தர், நான் மாறாதவராய் இருந்து உங்களை அழைக்கிறேன். நேற்று என்ன காரியங்களை செய்தனோ அதை இன்றும் அதை நாளையும் உன்னை கொண்டு செய்ய முடியும். பயங்கரமான காரியத்தை, புதிய காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய முடியும் என்று சொல்லி சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாம இருப்பார். முடிவு பரியந்தம் நடத்துகிற மாறாத கர்த்தராய் இருந்து கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாமத்தில் உன்னை அழைக்கிறேன், நான் மாற மாட்டேன். ஆதியிலிருந்து அந்தமும் நான் ஒரு நாளும் மாற போறதில்லை. உங்களை அழைக்கிறேன், இந்த மகா பெரிய ஊழியத்தை செய்யும்படி உன்னை அழைக்கிறேன். கேட்பார்கள் என்று சொன்னா, நான் மாறாத தெய்வனாய் இருந்து இதுவரை செய்தவைகளும் இதுவரை செய்யாதவைகளும் உன்னை கொண்டு செய்வேன். நான் செய்தவைகளையும் நீ செய்வ. என்னை விசுவாசிக்கிற நீ, நான் செய்தவையில பூமியில வாழ்ந்திருந்த அத்தனை வல்லமைகள் உன்னிடத்திலிருந்து புறப்படும், அத்தனை சுவாமங்கள் உன்னிடத்திலிருந்து வெளிப்பட செய்வேன். நான் செய்யாத காரியங்களை உன்னை கொண்டு என்ன செய்வேன்? நான் செய்வேன். நான் மாறல, மாறாத கர்த்தரா இருக்கிறவராகவே இருக்கிறவர் சொல்லுகிறேன். இப்பொழுது வா, நீ என்ன செய்ய போகிறாய்? போய் உன்னுடைய ஜனத்திற்கு சொல்லு, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமமாய் இருக்கும். அதனாலதான் நம்ம பாடும்போது கூட ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தெய்வம் என்று இன்றைக்கும் பாடுகிறோம். பல ஆயிரம் வருஷங்கள் ஆயும். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார்னு பாடுறோம். ஏன்னா அவர் நம்முடைய தெய்வனா, அவர் இன்றும் இருக்கிறார். தலைமுறை தலைமுறை தோறும் இந்த பிரஸ்தாபம் நிலைநிற்கும் என்று சொல்லி, அதோடு கூட இல்லாம 16வது வசனத்துல இந்த 3:16 யாத்திராமம் 3:16 அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் பாருங்க, நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் அங்கிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து பாலந்தேனும் ஓடுகிற இந்த தேசத்தை கொண்டு போவேன் என்று சொல்லுங்கள் என்று உறுதியா சொல்றாரு. இன்னைக்கு கர்த்தர் நம்ம பார்த்து சொல்றாரு, உங்களை நிச்சயமாய் சந்தித்தேன், உங்களுக்கு தரிசனமானேன், உங்களை நிச்சயமாய் சந்தித்தேன், உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவேன் சொன்ன தெய்வம் கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் சேர்க்கிற தெய்வம், அவர் கொடுக்கிற தெய்வம், அவர் நிச்சயமாய் சந்தித்து இருக்கிறார்.
என்று சொல்லி அங்கே விளக்கம் கொடுக்குறாரு. உடனே அனுப்ப மாட்டாங்க. பலவித அற்புதங்கள், உங்களுக்கு அற்புதம் அநேகருக்கு வாதையா மாறும். 20வது வசனம், 19, 20 வாசிங்களே. யாத்திராம 3வது 19, 20. ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே எகிப்தை அதை வாதிப்பேன், அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். உங்கள் மூலம் செய்யப்படுகிறது, நம்ம மூலம் செய்யப்படுகிறது நம்முடைய ஜனத்துக்கு அது அற்புதமாய் விளங்கும். ஆனா எதிரான சத்துருக்களுக்கும் சாத்தானின் கிரியைகளுக்கும் அடிமைத்தனத்தின் ஆவிகளுக்கும் அது வாதையாக மாறிவிடும். அப்படி நான் உங்களை என்ன செய்வேன், விடுதலையாக்க கொண்டு வரேன். 2வது கேள்விக்கும் 2வது சந்தேகத்துக்கும் அவர் என்ன செய்கிறார், பதில் விளக்கமாய் கொடுக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களை கொண்டு பலத்த அற்புதங்களையும் பலத்த அதிசயங்களும் பலத்த மகா பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். அப்போ இந்த கை வல்லமையை உங்களுக்கு கர்த்தருடைய அபிஷேகம் வெளிப்படுறத எல்லாரும் பிரத்யட்சமா பார்க்க போறாங்க. அதை பார்த்து திரள் கூட்டத்தை திரும்பி வரும்படி கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 3வது காரியம், யாத்திராகமம் 4:1, அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்ப மாட்டாங்க. இப்போ தன்னைத்தானே முதல்ல நம்பலை இவர். நான் ஏமாத்திரம், நான் என் நாமமெல்லாம் கேட்பாங்களே, நான் என்னத்தை போய் சொல்ல, எனக்கே நம்பிக்கையில் உங்கள் நாமமும் தெரியல, நீங்கள் யாரு, உங்கள் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியல ஆண்டவரே, அப்புறம் நான் போய் இந்த காரியமெல்லாம் செய்வேனா அப்படின்னு தம்மையெல்லாம் நம்பிக்கை இல்லை. இப்போ இந்த 2 காரியத்தை பதில் சொன்னோன்னே இப்போ இவர் மேலே என்ன வந்துருச்சு, ஆமாம் நிச்சயமாக கர்த்தர் என்னை கொண்டு செய்வார், செய்யலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாரு. இப்போ சரி, நான் என்ன நம்பி உங்களை நம்புறேன் ஆண்டவர், என்னை கொண்டு செய்வேன்னு நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். ஆனால் என்ன ஜனங்கள் நம்ப மாட்டாங்களே அப்படின்னு அடுத்த கேள்விக்கு வர்றாரு. அதுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். என்ன பதில்னு கேட்டா, முதலாவது 2வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன, அதை தரையில போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சத்தமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி உன் கையை நீட்டி அந்த வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவனமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம். இப்போ கோல் என்கிற வார்த்தையை போய் ஆண்டவர் தரிசனமாகி அழைச்சிருக்கிறவங்களை விடுதலையாக்க போறாருன்னு போய் அந்த வார்த்தையை ஜனங்களிடத்துல சொல்லி பார்வோன் இடத்துல போய் சொன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? இந்த வார்த்தையை கேட்டு இவங்க நம்பலை, எப்படிங்க இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி எப்படி இவங்க ஒருத்தர் ஆரோனும் மோசி இவங்க 2 பேரும் அதுவும் வெறும் குச்சியை கோலை மட்டும் கையில் கொண்டு போய் இவங்க விடுதலையாக்கிடுவாங்களா? ஒரு பெரிய மாவீரர்கள் 1000 பேர் 5000 பேர் 10,000 பேரை ஒருத்தனா நின்று அடித்து ஜெயிக்கிற மாவீரர்களாக இருந்தால் கூட என்ன செய்ய முடியாது. வெறும் 2 பேர் வந்துக்கிறாங்க. இவங்க கர்த்தர் சொல்லிட்டாரு வாயில மட்டும் வார்த்தையாக சொல்கிறாங்களே, இந்த வார்த்தையை நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க, ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமாகுமோ அப்படின்ற அளவுக்கு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. போய் பார்வன்ட்ட சொன்ன, ஓ நீங்கள் ரொம்ப சும்மா சுற்றிட்டு இருக்கீங்க, வேலை உங்களுக்கு எளிதாக இருக்குமா இருக்கும், அதெல்லாம் கண்டதை யோசிக்கிறேன். என்ன செய்கிறான், வேலையை கொடுமையாக கொடுக்குறான். இன்னும் உங்களுக்கு வேதனை பெருகுது. வார்த்தையை கொண்டு போய் சொன்னால் அது பாம்பை போல் என்ன செய்யுது, ஒரு கோலை போட்டால் அது பாம்பாக மாறுது, இன்னும் பயமுறுத்துது, இன்னும் அடிமைத்தனத்தில் நெருக்குது, இன்னும் ஒடுக்குறாங்க அவங்கள. இவங்க ஆண்டவர் சிறையில் வந்து திரும்ப போகிறான்னு போய் சொன்ன உடனே ஈஸியாக விடலைங்க, இன்னும் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான், இன்னும் வேலையை கொடுமையாக கொடுக்குறான், இன்னும் உபத்திரமாக இருக்குது. ஆனால் என்ன செய், அந்த நெருக்கத்திலே அந்த கஷ்டத்தின் மத்தியிலையும் எதை பிடி, அந்த பாம்புடி வாழை பிடிங்கிற நெருக்கமாக இருக்குது, புடி, அது எப்படி மாறிடும்,
கோலா மாறிடும். எல்லாம் அடிமைத்தனத்தின் வல்லமையை இது முழிக்கிறோம், இதை அழிச்சிரும். வார்த்தை மேற்கொள்ளும். முதல்ல உனக்கு வார்த்தை வரும் பொழுது உனக்கு அது நெருக்கமா, அது கஷ்டமா, அது போராட்டமா, அது நம்ப முடியாத, ஜீர்ணிக்க முடியாத நெருக்கத்தை கொண்டு வர, இன்னும் உன ஒடுக்கத்துக்குள்ள தள்ளுற மாதிரி இருக்கும். யோசேப்புக்கு வாக்கு வந்த பொழுது, தரிசனம் வந்த பொழுது, சொப்பனம் வந்த பொழுது அவனுக்கு அது சிறைச்சாலையா போனது, அடிமைத்தனத்துக்கு கொண்டு போனது, எல்லாம் போனது. ஆனா மறுபடியும் வார்த்தை அந்த இடுக்கத்திலே நெருக்கத்திலே எதை பிடிக்கிற, அப்படி தரிசனம் கொடுத்தீங்களே, சொப்பனம் கொடுத்தீங்களே, அந்த இடுக்கத்திலே நெருக்கத்திலையும் கஷ்டத்திலையும் பிடி, வாழை பிடிச்ச கோலாயிடுச்சு. மறுபடியும் வார்த்தை நிறைவேற ஆரம்பிக்கும். வார்த்தை ஆகிய கோல் உன்னுடைய உபத்திரம், நெருக்கும், பாடுகள், அடிமைத்தனத்தில் எல்லாத்தையும் மேற்கொண்டு உன்னை மீண்டும் வர செய்யும். நிச்சயமா விடுதலை ஆவாங்க. கோலா மாறிடுச்சு, இதுதான் அடையாளம் அப்படின்னு அங்க ஒரு முதல் நம்புறதுக்கு அடையாளத்தை கொடுக்கிறார். அதோடு கூட அந்த ஒரு அடையாளத்தை சொல்லி கர்த்தர் காண்பித்து முடிச்சிருக்கலாம். அடுத்து ரெண்டாவது என்ன சொன்னார்னா, அதே 4:1 என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்புறதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தாச்சு கேட்டதுக்கு. இப்போ செவி கொடுக்கிறதுக்கு இன்னொரு அடையாளத்தை பாருங்க. 6வது வசனம், மேலும் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியில் எடுக்கும்போது ஈதோ கை உறைந்த மலையை போல வெண் குஷ்டம் பிடித்து இருந்தது. அவர் உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். மடியில போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்தபோது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போல் மாறிடுச்சு. இப்போ என்ன செய்ற, முத மோசே இவர்களை விடுதலை ஆக்கணும், சிறையிலிருந்து மீட்கணும் சொல்லிட்டு ஆர்வத்தில் என்ன செய்யறாரு, எகிப்தினை கொண்டு நான் தான் ரட்சகன் மாதிரி அவர் முயற்சி செய்யறாரு. முத தான் மடியில தான் கையை வைக்கிறாரு. நல்லா இருந்த கை என்ன செய்யறாரு, இஸ்ரவேல் ஜனத்துக்காக, தன்னுடைய ஜனத்துக்காக என்ன செய்யறாரு, அங்க மடியில கை வைக்கிற மாதிரி அங்க எகிப்தியனை கொண்டு போட்டு ஜனத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் கை எப்படி மாறிடுச்சான், வெண் குஷ்டமா மாறின போது அவர் என்ன செய்யறாரு, எகிப்தை விட்டு அடிச்சு தப்பிச்சு ஓடி என்ன செய்கிறாரா, துன்பப்படுத்தப்பட்டு என்ன செய்யறாரு, ஒடியாரு தப்பித்து ஓடி வருகிறார். இப்ப திரும்ப என்ன செய்யறாரு, அதே இடத்துக்கு கொண்டு போவோம். இந்த வெண்குஷ்டர் போல பாதிக்கப்பட்டு 40 வருஷம் அவர் வேதனைப்படுகிறார், உபத்திரப்படுகிறார். தன்னுடைய ஸ்தானம், தன்னுடைய அழைப்பு எல்லாத்தையும் மறந்து துன்பப்பட்டு ஒரு இந்த வெண் கை, குஷ்டம் பிடிச்ச கையை போல அவன் வாழ்க்கையை முற்றிலும் செதெல்லாம் அடைஞ்சு போச்சு, அந்த கை செதஞ்சது போல. இப்ப திரும்ப என்ன செய்வோம், மடியிலே என்ன செய், கையை வைங்கிறார். எங்க ஆரம்பிச்சு அங்கேயே என்ன செய், மறுபடி போய் வையன்னா அங்கேயே மறுபடியும் மடிவில் கையை வச்சு கையை எடுத்து என்ன செஞ்சிருச்சு. முன்னே இருந்த ஸ்தானம், முன்னே இருந்த உயர்வு, முன்னே இருந்த மேன்மை, முன்னே இருந்த தரிசனம், முன்னே இருந்த காரியம் எல்லாம் அப்படியே என்ன செஞ்சிச்சு. அல்லையே சொல்லுங்களேன். முன்னே எகிப்தில் அவன் இருக்கும் பொழுது எகிப்து ஜனங்கள் மோசையை பார்வனின் குமாரத்தை என்று சொல்லி முழு எகிப்தும் பயந்துச்சு. முழு இஸ்ரவேல் ஜனங்களும் அவனுக்கு பார்த்து என்ன செய்தாங்க, பயந்து இருந்தாங்க. இப்போ போனால் அவர் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு மனுஷனாக ஒரு பொருட்டாக ஏற்றுக்கல. இப்போ திரும்ப போ, எகிப்து உன்னை கண்டு பயப்படும், எகிப்தின் ராஜ்யம் உன்னை கண்டு ஆட்டம் காணும், இஸ்ரவேல் ஜனங்களும் உன்னை கண்டு வாயை பொத்திக் கொள்வாங்க. இவரோடு கூட யார் இருக்கிறது, கர்த்தர் இருக்கிறான். பயப்படுகிற பயத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இது இனிமே செவி கொடுக்கல, இது வரைக்கும் உனக்கு செவி கொடுக்கல. அன்னைக்கு செவி கொடுக்காம நீ என் மேல துரைத்தனம் பண்றியா, நீ என்ன ஆளுவையா, நீ என்ன பெரிய ஆளா, உன்னை யார் வச்சதுன்னு சொல்லி அடிச்சு என்ன செஞ்சாங்க, துரைச்சினாங்க. செவி கொடுக்கல. இனி நீ போன என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை இங்க கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, திரும்ப இப்போ உடனே போய் சொன்ன உடனே அந்த ஜனங்க நம்ப, அதாவது என்ன செய்ய மாட்டாங்க, செவி கொடுக்க மாட்டாங்க, அவன் வார்த்தை பெருசா நினைக்க மாட்டாங்க, அற்பமாக நினைக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் திரும்ப உன்னை கொண்டு பலத்த அற்புதங்கள் அதிசயங்களை நான் செய்வேன் பாருங்க, அந்த 10 அற்புதங்களை செய்வேன், அது வாதைகளாக மாறும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, உன்னிடத்துல செவி கொடுப்பாங்க போ அப்படிங்கிறத அந்த அடையாளத்தை செவி கொடுக்கறதுக்காக அந்த அடையாளத்தை என்ன செய்கிறார் காண்பித்தார். 3வது ஒரு காரியத்தை கேட்கிறாரு, கர்த்தர் உனக்கு என்ன செய்யல, தரிசனம் ஆகலைன்னு 3வது காரியத்தை நீங்க சொல்றீங்க. அதற்கு பாருங்க இப்ப 8வது வசனத்தை, அப்பொழுது அவர் அடையாளத்தை அவர்கள் கண்டு பாருங்க, கரெக்டா சொல்லாரும், முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை ஃபர்ஸ்ட் நம்பாமலும்
செவி கொடுக்காமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். உன் வாக்குக்கு செவி கொடாமல் இருப்பார்கள். ஆனால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்திலே ஊற்றுவாயாக. நதியில் முண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே இரத்தமாகும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை நம்ப மாட்டாங்க, செவி கொடுக்க மாட்டாங்க. முத காரியத்துக்கு நம்பல, ரெண்டாவது காரியத்துக்கு நம்பவும் செய்யல, செவி கொடுக்கல. ரெண்டாவது அற்பத்தையும் பார்த்துட்டு, ஆனாலும் மூணாவது காரியம் நம்புவாங்க, செவி கொடுப்பாங்க. அம்மாத்த கர்த்தர் தரிசனமானார்கள் என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா நதியிலிருந்து இடத்தை எடுத்துட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வா. நதி, நைல் நதி எதுக்கு அடையாளம்? சகலத்தையும் உண்டு பண்ணுகிறது நைல் நதி. மீன், அவங்க முதலையை கும்பிடுறாங்க, தவளைகளை கும்பிடுறாங்க, அந்த நீர்வாழ் ஜீவ ஜந்துக்கள் அத்தனையும் தெய்வங்களாய் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு கூட அதுதான் எல்லாத்துக்கும் பிறப்பிடமா நினைக்கிறாங்க. சூரியன் தான் பாகால் என்று சொல்லி கும்பிடுறாங்க. இப்போ இது என்ன செய்யுதுன்னா, இதை இந்த நதியும் பிரதான தெய்வமா எல்லாத்தையும் பெற்றெடுக்கிற, உருவாக்குகிற, இந்த எகிப்தை போஷிக்கிற, காப்பாற்றுகிற, விளைய செய்கிற எல்லாத்திற்கும் முக்கியமான தெய்வமா எதை பார்க்குறாங்க? இந்த நைல் நதியை பார்க்குறாங்க. அந்த நதியை பெரிய கடவுளா நினைக்கிற அந்த தண்ணி, நதியில் உள்ள தண்ணி எடுத்து வந்து நீ எங்க ஊத்துனா அது ரத்தமா மாதிரி. ஓ, இந்த பெரிய கடவுளோட ஒரு பெரிய கடவுள் தான் இவனுக்கு தரிசனமா இருக்கிற. உடனே என்ன செய்வாங்க? அது உண்மையாகவே நம்ம முற்பிதாக்கும் கடவுளாத்தான், தெய்வமாத்தான் இருக்கும். ஏன்னா எகிப்திலேயே உள்ள எல்லா தெய்வங்களும் எந்த தெய்வத்துக்கு கீழே தான்? இந்த நைல் நதிங்கிற கடவுளோட கீழே தான். ஆனா அதவே ரத்தமா மாற வைக்கிறார்னா இது அவரை விட எல்லாத்தையும் விட ஒரு பெரிய தெய்வம் தான். அது நம்முடைய தெய்வம் அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்களா? இப்போ எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது கர்த்தர் அவனுடைய 5 சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும், அவனுடைய குழப்பங்களுக்கு, சிந்தையில் இருக்கிற குழப்பங்களுக்கும் கர்த்தர் தெளிவாய் பதில் கொடுக்கிறார். அதுபோல கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கும் சிறையிலிருந்து கிடக்கிற, அடிமைத்தனத்தில் கிடக்கிற சர்ப்பம், அசுத்த வல்லமைகளுக்கும், பாவ சாபங்களுக்கும், விபச்சார வேசித்தனத்துக்கும் அடிமையாய் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் நீங்க போனீங்கன்னு சொன்னா, குடி, விபச்சாரம், இப்படி பாவ பழக்கத்தில் உள்ளவங்களை கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை கொண்டு விடுதலை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களை கர்த்தர் உங்களை கொண்டு திரள் கூட்டத்தை கர்த்தர் மீட்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அப்பொழுது எல்லா ஜனங்களும் உங்களை என்ன செய்வாங்க? மெய்யாகவே தேவனுடைய மனிதன் தான் என்று சொல்லி என்ன செய்வாங்க? இப்ப நம்புவார்கள். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக கை உள்ள போட்டு சிதைக்கப்படுது, வெண்குஷ்டம் மாறுது, வெளியில் எடுக்கிறாரு, மறுபடி திரும்ப போட்டா பழைய கையா வர்றது போல சமூகத்தில் தள்ளப்பட்டிருக்கிறவங்க, ஆகாது என்று அருவருப்பா பார்க்கப்படுகிற ஒரு சில ஜனங்களையும் கூட்டங்களையும் கர்த்தர் அப்படிப்பட்ட இவங்களெல்லாம் அவ்வளவுதான், ஒரு வாழ்க்கையே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்க, அற்பமாகவும் அருவருப்பாய் எண்ணப்பட்ட ஒரு பெரிய கூட்டங்களை, ஒரு பெரிய ஜனங்களை கர்த்தர் உங்களை கொண்டு மீட்டு என்ன செய்வார்? புதிய வாழ்வு அவங்களுக்கு தந்து வழிநடத்த அவங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து விடுவார். அப்படிப்பட்ட அற்புதங்களை, அதிசயங்களை, மேன்மையும் கர்த்தர் என்ன செய்வார்? மனநிலை பாதிக்கப்பட்டு அருவறுக்கப்பட்டவங்களா, அமைப்பு வியாதி பலவீனத்தோடு இருந்து அவங்க வாழ்க்கை அற்பமாய் அருவறுக்கப்பட்டு முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்து ஆகாத தள்ளப்பட்டவர்களா இருக்கலாம். அது மாத்திரமல்ல, பலவித பலவீனம், பலவித போராட்ட, பிசாசின் போராட்டங்கள் போன்ற காரியங்களில் அடிமைப்பட்டு தள்ளப்பட்டு கிடக்கிறவங்களை மறுவாழ்வை கர்த்தர் திரும்ப உங்களை கொண்டு தருவார். கர்த்தர் ஒரு மகிமையான காரியங்களை செய்வார். அப்பொழுது உங்களுடைய வார்த்தையை, உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க? ஜனங்கள் செவி கொடுப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரம் அடுத்தது, இந்த இப்படிப்பட்ட அடையாளங்களை, அற்புதங்களை பார்த்து நம்பாதவங்க, செவி கொடுக்காதவங்க அடுத்தது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவர் சொல்றாரு, எல்லா தெய்வங்களை காட்டிலும் மேலான தெய்வத்தின் ஊழியக்காரனாய், தேவ மனுஷனாய், தேவனுடைய பிள்ளையாய் இவர் இருக்கிறார் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிப்பார்.
எல்லா இடங்களிலும் அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, விடுதலை நடக்குது, பிசாசுகள் ஓடலாம், வல்லமை நடக்கலாம். ஆனா தெய்வீக சுபாவம் உங்களிடத்திலிருந்து பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். எந்த அளவு மேன்மை உயர்வுக்கு நீங்க போனாலும், எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல, அதிகாரத்துல, ஆசீர்வாதத்துல, உயர்வுல நீங்க இருந்தாலும், எல்லா மனிதரிடத்திலையும் எந்த தெய்வங்களிடத்திலும் காணப்படாதவைகள் அந்த பரிசுத்தமான சுபாவம், அந்த உண்மையான தெய்வீக அன்பின் சுபாவம், மனதார மன்னிக்கிற சுபாவம், இந்த ஆவியின் கனிகள் வெளிப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நீங்க மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைங்க தான், தேவ பிள்ளைங்க தான், தேவனுடைய ஸ்தானாதிபதிக தான். அப்படி எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் நம்புவாங்க, எல்லாரும் செவி கொடுத்து உங்கள் பட்சமாய் கர்த்தரிடமாய் திரும்புவார்கள். உங்கள் மூலமாய் கர்த்தரிடத்தில் திரும்புவாங்க. கடைசி கால எழுப்பத்தில் ஒரு மாபெரும் கூட்டம் திரும்பும். தேவனுடைய இயேசு கிறிஸ்து தெய்வீக சுபாவம், ஆவின் கனி பிரத்யேகமாய் உங்களோட வாழ்க்கையில வெளிப்படும். அது உங்களை சுற்றில் உள்ளவர்களையும் அது பிரகாசிக்க செய்யும், பிரதிபலிக்கவும் செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 5 காரியங்களை கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். 6வது காரியம், நாம் என்ன சொல்லுகிறோம்னு சொன்னால், அந்த 4வது 10வது வசனத்தில், ஆண்டவரே இதற்கு முன்னவாவது தேவரே உமது அடியனோடு பேசினதுக்கு பின்னதாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொல்லுகிறார். சரிங்க ஆண்டவரே, எல்லாம் சரிதான், ஆனாலும் நான் சரியா போதிப்பனா, சரியா கற்றுக் கொடுப்பனா, சரியா கிருபை பொருந்தின வார்த்தைகளை, கல்விமானின் நாவின் வார்த்தைகளை, உப்பால் சாரமேறின வார்த்தைகளை என் வாயிலிருந்து உண்டாகுமா? அந்த ஞானம் எனக்கு இல்லையே, அந்த அறிவு எனக்கு இல்லையே அப்படின்னு கேட்கலாம். ஆசாரியனுடைய உதடுகளில் ஜனங்கள் அறிவை என்ன செய்வாங்களாம்? தேடுவார்களாம். அந்த தெய்வீக ஞானம், அந்த தெய்வீக அறிவு, அந்த தெய்வீக புத்தி, அந்த தெய்வீக விவேகம் என்னிடத்தில் இல்லை. அப்போ என்ன போய் யதார்த்தமா பேசி அந்த அளவு விவரம் இல்லை, ஞானமாய் தெய்வீக ஞானத்தோடு புத்தியோடு இப்படி திரள் கூட்டங்களை நான் ஆலோசனை சொல்லி அன்பு காட்டி ஆறுதல் கூறி அவங்களை ஆசீர்வதித்து அரவணைத்து நடத்துகிற அப்படி கிருபை பொருந்தின வார்த்தைகளை எப்படி என்னால் பேச முடியும்? எப்படி என் வாயில அப்படிப்பட்ட அறிவு உண்டாயிருக்கும்? அதற்கு நான் எவ்வளவு வேணும் தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறேனே. இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தோம், இவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் என்று சொல்லி என்ன செஞ்சுக்கிட்டாங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இவங்க தேவனுடைய பிள்ளைங்க, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து இவரோடு கூட இருக்கிறாங்க, இவர்களும் அவரோடு கூட இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய இருக்கிறார்? நீ பேச வேண்டியது இன்னதென்று உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உன் மூலம் பேசுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். உங்களுக்கு கிரேக்க ஞானம், எபிரேய ஞானம், லத்தீன் ஞானம், ஆங்கில ஞானம், மற்ற மொழிகளின் ஞானம், புலமை வாய்ந்தவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள், எந்த அறிவும் இல்லாமல் இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே உங்களை கொண்டு பேசுவார். உங்கள் மூலம் கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உண்டாயிருக்கும். அது உங்களுடைய சிந்தைக்கு, உங்களுடைய எண்ணங்களுக்கு, உங்களுடைய மாம்சத்துக்கு அப்பாற்பட்டு பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தல் வார்த்தை உண்டாயிருக்கும். அது அநேகரை உயிர்ப்பிக்கும், அநேகரை வாழ வைக்கும், அநேகரை பலனடைய செய்யும் என்று சொல்லி அங்கே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்று சொன்னால் அவர் காலைதோறும் உங்களை எழுப்பி கற்றுக் கொடுக்கறது போல கற்றுக் கொடுப்பாரு. இதற்கு நீங்கள் ஸ்பெஷல் ட்ரைனிங், ஸ்பெஷலாக நாம் எங்கே போய் கற்றுக்கிறேன்னா, ஏசாயா 50 4வது வசனத்தில் கர்த்தர் சொல்லும் பொழுது, இலை படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு நீங்க அறிந்து கொள்ளுவீங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு கல்விமானின் நாவை தந்தருளுவார். காலைதோறும் உங்கள் அவர் எழுப்புவார். கற்றுக்கொள்கிறவரை போல நான் கேட்கும்படினா ஒவ்வொரு நாளும் உங்களை அதிகாலையிலிருந்து ஆண்டவர் ஆவியானவர் உங்களை கற்றுக் கொடுத்து புதிய கிருபைகளை தந்து அவர் நடத்தி நீங்க கேட்கும்படிக்கு, நீங்க செவி கவனிக்கும்படிக்கு செய்து
அவர் என்ன செய்வார்? கற்றுக் கொடுத்து போதிப்பார். கல்விமானி நாம் உள்ளவர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இத்தனையும் செய்கிறார் சொல்லி சொல்றாரு. நீங்க எந்த காரியம் இல்லைன்னு சொல்றீங்களோ அதற்கெல்லாம் இன்னைக்கு பதில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நாமும் மோசே அப்படி சொல்லிட்டாரே இப்படி சொல்லிட்டாரேன்னு இருக்கோம். நாமும் அந்த காரியத்தை தான் சொல்லிக்கொண்டு சாக்கப்போக்கு சொல்லிக்கொண்டு நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதனால கர்த்தர் பிரத்யட்சமா நம்மளோடு கூட பேசுகிறார். நானே உனக்கு அதிகாலையில் எனக்கு கற்றுக் கொடுக்கறது போல கற்றுக் கொடுப்பேன். அப்பொழுது உன்னுடைய பேச்சு எப்படி இருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்துல, என் பேச்சும் என் பிரசங்கம் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாய் இராமல். உன் பேச்சு மனுஷ ஞானம் உள்ள நய வசனமா இருக்காது, சாதுர்யமா இருக்காது, அப்படியே மயக்கிற மாதிரி அப்படி இருக்காது. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பிரசங்கம், உங்களுடைய ஞானம் அது ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டதாய் அது காணப்படும். பரிசுத்த ஆவியின் பலனால் உறுதிப்படுத்தப்பட்டதாய் உங்கள் வாயிலிருந்து கர்த்தர் வார்த்தைகளை புறப்பட பண்ணுவார். நீங்க திக்குனாவு மந்தனாவு என்னால ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லி சாக்கும் போக்கும் சொல்றதுக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. தெய்வீக ஞானத்தை நீங்க பேசும்படிக்கு, ரகசியத்தை பேசும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்தது கடைசியாக இப்போ 4வது அதிகாரம் இந்த 12வது வசனம், ஆதலால் நீ போ, நான் உங்க வாயோட இருந்து அதான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உனக்கு எதெல்லாம் பேசணுமோ அதை நான் பேச வைப்பேன். அப்படியெல்லாம் சொல்லிட்டு நானே உனக்கு சகலத்தையும் போதிப்பேன்னு அங்கே சொல்லி கொடுத்துட்டாரு. அடுத்து 7வது, அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய சகோதரனை நான் எலும்ப பண்ணுவேன். உன் சகோதரன் உன்னை எதிரிட்டு வருவான். உன் சகோதரன் உன்னோடு கூட தொடர்பு கொள்ளுவான். உன் சகோதரன் உன்னோடு கூட பேசுவான். உன் சகோதரன் உன்னிடத்தில் அன்பு கூறுவான். ஒன்று அது உன் குடும்பத்தில் உள்ள உன் மூத்த சகோதரனாக இருக்கலாம், உன் இளைய சகோதரனாக இருக்கலாம், இல்லை உன் ஆவிக்குரிய வட்டாரத்திலே ஒரு சகோதரனே, ஒரு ஆரோனை போல ஒரு அன்பின் சகோதரனே, ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு சகோதரனே, ஒரு ஆமை சுத்திரன். அந்த அழைப்புக்கு முற்றிலும் எப்படி இந்த யோனத்தானோடு கூட ஆயுததாரி உம்முடைய இருதயத்தில் தோன்றபடியெல்லாம் செய்யும், நான் உம்முடைய மன விருப்பத்தின்படி நானும் உம்மோடு கூட இருந்து காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி ஆயுததாரியை யோனத்தானுக்கு எழும்ப பண்ணி கொஞ்சம் பேரை கொண்டாகலாம், அநேக பேர் கொண்டாகல ரட்சிக்கிறதுக்கு கர்த்தருக்கு தடையில்லை என்பதை நிரூபித்து காண்பித்து 20 பேரை வெட்டி வீழ்த்து அந்த தானியத்தில் ஒரு பயங்கரத்தை உண்டு பண்ணி பெலிஸ்திய சேனையை கலங்கடிச்சாங்க. வெறும் 2 பேர், 2 பேர் கையில மட்டும்தான் பட்டை இருக்கிற, வெறும் 2 பேர் தான். இத்தனைக்கு நிலை நிற்கல, தவழ்ந்து கொண்டு மலையில ஏறி போறாங்க. உறுதி இல்லாத, தவழ்ந்து கொண்டு, பிடிமான இல்லாத இடத்துல கூட 20 பேரை வெட்டி வீழ்த்து முழு சேனையை கலங்கடித்து தேவனால் உண்டாகிற பயங்கர அந்த பூமியில், அந்த பகுதியில், அந்த எல்லையில, அந்த பட்டணத்துல ஒன்றை கொண்டு உண்டு பண்ணுவான். இதுக்கு கூட்டம் தேவையில்லை. ஒரு சகோதரனை உன்னை எழும்ப பண்ணினா போதும், உன்னோடு கூட எழும்ப பண்ணுவார். தோல் கொடுக்கிற உனக்குள்ள வச்சிருக்கிற திட்டத்தின்படி, தரிசனத்தின்படி தோல் கொடுக்கிற ஒரு சகோதரனை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். நீங்க நினைக்க ஒரு பெரிய சேனை எழும்ப பண்ணி எகிப்தையே கண்டு பயப்படுற மாதிரி மீதியான் தேசத்தில் இருக்கிற பலவான்களையும் பெரிய இஸ்ரவேலில் ஒரு பெரிய டீம் உள்ள அடிமையாக்கிறவங்களும் ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு போய் மோசே அப்படியே, நான் யார் தெரியுமா, பின்னாடி பார் முன்னாடி பார்னு சொல்லும் போதே எகிப்து ராணுவம் அப்படி பயந்து நடிக்கிட்டு, இல்லப்பா கூட்டிட்டு போன சொல்ல போறது இல்லை. தரிசனத்துக்கும் சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் ஏற்ற ஒற்ற அதன்படி செய்கிற, கீழ்ப்படுகிற, ஆவியில் ஒத்துப்போற ஒரு அபிஷேகம் உள்ள ஒரு உன்னதமான சகோதரன் எழுப்ப பண்ணுவார். நிச்சயமா அவர் எதிர்த்து வந்து உங்களோடு கூட பேசுவாங்க. உங்க முகத்தை பார்த்தன என்ன செய்ய பாருங்களேன். அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், 14வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும், உன்னை பார்த்தோன்னு அவனுடைய இருதயம் மகிழும், சந்தோஷப்படும், பூரிக்கும். நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் பேச வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். உன் வாயிலிருந்தும் பேசுவேன், உன் சகோதரனுடைய வாயிலிருந்தும் நான் என்ன செய்வேன், பேசுவேன், உணர்த்துவேன், செய்ய வேண்டியதெல்லாம் என்ன செய்வேன்,
உணர்த்துவேன் என்று சொல்லி அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய். இந்த கோலை நீ கையில பிடிச்சிட்டு போ, இதனாலே நீ அடையாளம் என்ன செய்வான்னு சொன்னாரு. இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டு போ. நீ தலைவனாய் இருந்து என்னிடத்துல வார்த்தையில பெற்றுக்கொண்டு உன் சகோதரனிடத்துல மூத்தவனிடத்துல நீ சொல்லுவே. அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவன் ஜனங்களிடத்துல போய் யார் பேசுவான்? ஆரோன் போய் பேசுவான். அவன் ஜனத்தின் தலைவனாய் இருப்பான். அல்லேலூயா. நீ என்னுடைய தரிசன தலைவனாய் இருந்து என்ன செய்ய அவனை நடத்துவேன். அவன் இருதயம் மகிழும். உன்னை பார்த்தாலே சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், பூரிப்பு உண்டாகும், வாஞ்சி உண்டாகும், அன்பு உண்டாகும், நேசம் உண்டாகும். அப்படி சொல்லிட்டு கர்த்தர் அங்க சொல்லி பதில் கொடுக்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்படி 7 கேள்விகளும் 7 குழப்பங்களும் சந்தேகங்களும் வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். தேவ அழைப்பை பெறுகிற, தரிசனத்தை பெறுகிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த 7 காரியங்கள் உண்டாயிருக்கும். இதெல்லாம் உங்களுக்குள்ள உண்டாயிருக்குன்னா, இதில் உள்ளவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்குன்னா, நீங்கள் ஒரு இரட்சகனாய் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற பட்டணத்தில், தேசத்தில் நீங்கள் ஒரு இரட்சகனாய் கர்த்தர் உங்களை பிரத்யட்சமாய் தெரிந்து கொண்டிருக்கிறாருங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. ஆனா உங்களுக்குள்ள நான் ஏமாத்திரம், நான் தகுதி இல்லை, அப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையே, கர்த்தர் என்னை எப்படி வெளிப்படுத்தினாரு, எந்த ஊழியத்துக்கு வெளிப்படுத்தினாரு, என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு, எதுவுமே தெரியலையே, நான் என்னையவே நம்ப மாட்டாங்க, அப்புறம் என் பேச்சை எப்படி கேட்பாங்க, அப்புறம் இவரெல்லாம் தரிசனமாக கர்த்தர் பேசலைங்க அப்படியே சொல்லுவாங்க, அப்படி இருந்தாலும் எனக்கு பேசுறதுக்கு அவ்வளோ பெரிய ஞானம் இல்லைங்க, அப்படியே போனாலும் யாரையாச்சும் அனுப்புங்க, எல்லா விட நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, தகுதி உள்ளவங்கன்னு சொல்லி கொண்டிருந்தா கர்த்தர் பதில் தந்திருக்கிறார். திட்டம் தெளிமா முகத்திற்கு முன்பதாக இருந்து பேசியிருக்கிறார். அவருடைய நேரடியாக கர்த்தர் பேசியிருக்கார். இந்த வார்த்தையில கொண்டு மோசையை உங்களை எழும்ப பண்ணுகிறார். நீங்க ஆடு மேய்த்து கொண்டிருந்ததும் அலைந்து திரிந்து கொண்டிருந்ததும் போதும், கர்த்தர் ராஜ்யங்களை கட்டும்படி எழும்புங்கள், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், என்னிடமாய் திரும்ப பண்ணுங்கள் என்று சொல்லி கர்த்தர் திருவிழம் பற்றுகிறார். இந்த வார்த்தையின்படி நம் ஒவ்வொருத்தரையும் எழும்ப பண்ணி லட்சம் ஜனங்களை இந்த தமிழ்நாட்டில் இந்திய தேசத்தில் கோடான கோடி ஜனங்களை நம்ம கொண்டு கர்த்தர் திருப்பி பின்மாறி எழுப்புதில் மகா பெரிய பங்கு, ஒரு வெளியேற பெற்ற பங்கு நமக்கு வைத்திருக்கிற அப்படின்னால அதன்படி திரள் கூட்டத்தை எழுப்புவதற்கு நேராக கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக கர்த்தருக்கு நாக திருப்பும்படிக்கு வெளியேறப்பட்ட பாத்திரமாய் இரட்சகனாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சுத்திரம் நாம் இந்த வார்த்தையின்படி அறிந்திருக்கிறோம். அதன்படி கர்த்தர் நம்ம அப்படியே செய்வாராக. ஆமென். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.